ஸ்ரீ விஷ்ணு புராணம் 97ஆம் பகுதி. அக்ரூரர் கண்ணனை காணுதல். முன்பு கம்சனிட்ட கட்டளைப்படி அக்ரூரர் வட மதுரையிலிருந்து ரதத்தில் ஏறி கோகுலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் தம் மனதில் சிந்தித்து கொண்டே வந்தார், இந்த உலகத்தில் என்னை விட புண்ணியவான் வேறு யாருமில்லை. ஏனென்றால் அம்சத்தினாலே இங்கு அவதரித்துள்ள சக்கரபாணியின் திருமுகத்தை தரிசிக்கப் போகிறேன். செந்தாமரை கண்ணனின் திவ்ய திருமுக மண்டலத்தை காணப்போவதால் இப்போதே என் பிறவி சாபல்யமாயிற்று. நான் பாக்கியசாலி. எவனை இந்திரன் 100 யாகங்களினால் ஆராதித்து சகல தேவதைகளுக்கும் அதிபதியாக இருக்கும் மேன்மையை பெற்றானோ, அந்த ஆதி அத்தியாந்த ரஹிதனான ஸ்ரீ கேசவனை நான் இந்த கண்களினாலேயே காண்பேனன்றோ? சர்வாத்மாவாய், எல்லாம் அறிந்தவனாய், சகல ஸ்வரூபியாய், சர்வ பூதங்களிலும் உள்ளவனாய், இத்தகையவன் என்று நினைக்க கூடாதவனாய், எங்கும் வியாபித்தவனாய் விளங்கும் பகவான் என்னோடு பேசும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா? எவன் அனந்த சுரூபியாக இருந்து கொண்டு தனது திருமுடியினாலே இந்த பூமியை அசையாதிருக்கும்படி தாங்குகிறானோ, பூமிக்காக இப்போது இங்கே அவதரித்து அருளின அவன் என்னை அக்ரூரர் என்று அழைப்பான் அல்லவா? தந்தை என்றும், பிள்ளை என்றும், நண்பன் என்றும், சகோதரன் என்றும், தாய் என்றும், பந்துக்கள் என்றும் பலவகை பற்றாக நிற்கிற எவனுடைய இந்த மாயையை காப்பதற்கு உலகம் திறமுள்ளதன்றோ? அந்த எம்பெருமானுக்கு நமோ நம. லோகாதாரனாக இருக்கும் அவனிடத்தில் சேத்தனா சேத்தன சுரூபமாக இருக்கும் இந்த பிரபஞ்சங்கள் யாவும் எல்லா விதத்தாலும் நிலை பெற்றிருக்கின்ற சத்தியத்தால் அந்த எம்பெருமான் என்னை கம்சனை சேர்ந்தவன் என்று திருவுள்ளஞ்சீராமல் என்னிடம் சாந்தனாக இருக்க வேண்டும். எவனை நினைத்த உடனேயே புருஷன் சகல நன்மைகளுக்கும் உரியவனாகி விடுவானோ, அந்த அஜனாயும் நித்தியனாயும் இருக்கிற ஸ்ரீஹரியை நான் அடைக்கலமாக அடைகிறேன் என்று அக்ரூரர் யோசித்து கொண்டே தேரோட்டி சென்றார். சூரியன் அஸ்தமிக்க சிறிது நேரம் இருக்கும் காலத்தில் இடையர் குலத்தினர் வசிக்கும் திருவாய்ப்பாடியை அக்ரூரர் அடைந்தார். அங்கே பசு கறக்கும் இடத்தில் கன்றுகளின் நடுவில் அன்றலர்ந்த கருநெய்தல் மலர் போன்ற காந்தியும், மலர்ந்த சிந்தாமரை போன்ற திருவிழிகளும், ஸ்ரீவத்சம் என்னும் மறுபொருந்திய திருமார்பும், திரண்டு நீண்ட திருத்தோள்களும், பரந்தும் உயர்ந்தும் விளங்கும் திருமார்பும், நீண்டு உயர்ந்த கூர்மை நாசியும், வெகு விசாலமான மந்தஹாசமுள்ள திருமுகத் தாமரையும், உயர்ந்தும் சிவந்தும் உள்ள நாகங்களுடன் கூடி தரை பதிந்த திருவடி தாமரைகளும், பொன் நிறமான திருப்பரி வட்டங்களும், வனமாலையும் சாற்றிக்கொண்டு வெண் தாமரையை சேகரமாக திருமுடியில் அணிந்திருப்பதாலே சந்திரன் உதித்த நீலமலை போன்றவனான ஸ்ரீகிருஷ்ணனை முதலில் அக்ரூரர் கண்டார். பிறகு கண்ணனின் பக்கத்தில் அல்லி மலர் போன்ற திருமேனியுடன் நீல நிற திருப்பரிவட்டங்களை அணிந்து கொண்டு உயரமாகவும் தாமரை மலர் போன்ற முக மலர் உடையவருமான பலபத்ரரையும் கண்டார். ஞானியான அக்ரூரர் அம்மகா புருஷர்கள் இருவரையும் கண்ட உள்ள களிப்பின் மிகுதியினால் முகம் மலர்ந்து உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைய பெற்று, இதோ ஈருருவாய் பிரிந்துள்ள வசுதேவ பகவானுடைய அம்சம் எது உண்டோ அதுதான் உத்தம தேஜஸ் அடையத்தக்க மேன்மையான பொருள். இதை கண்டதால் எனது கண்கள் இரண்டும் மிகவும் சாபல்யமாயின. இந்த உடலும் அந்த எம்பெருமானின் அனுகிரகத்தினாலேயே தீண்ட பெற்று சாபல்யமாகுமோ? எந்த திருக்கையின் விரல் பட்ட உடனேயே புருஷ சகல பாபங்களும் நசிக்க பெற்று குற்றமற்ற சித்தியை பெறுவார்களோ, அந்த திருக்கை தாமரையை ஸ்ரீமானான அவ்வனந்தன் என் முதுகின் மீது வைக்கப் பெறுவானோ? இந்த சுவாமி ஸ்வபாவத்தில் குற்றமற்றவனாக இருக்கின்ற என்னை கம்சனது சார்பில் இருப்பதால் குற்றமுடையவனாக எண்ணுவாரோ தெரியவில்லையே. அப்படியானால் இந்த பிறவியை சுட வேண்டும். ஏனென்றால் யோக்கியரால் அங்கீகரிக்கப்படாமல் துறக்கப்படுகின்றவனுக்கு பிறவியே
ஏன் நாம் இப்படி எண்ணக்கூடாது? ஏனென்றால் ஞான சுரூபியாய் சுத்த சத்வமயனாய் ராக துவேஷாதி தோஷங்களின்றி எப்பொழுதும் தன் சொரூபம் விளங்க சகல புருஷருடைய இதயத்திலும் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானுக்கு தெரியாதது ஒன்று உண்டோ? ஆகையால் எனது இதயத்தில் கபடியிருப்பதும் இல்லாததும் அவன் அறிவான். ஆகையால் என்னை திரஸ்காரம் செய்யாமல் திருவுள்ளம் பற்றுவான். எனவே பிரம்ம ருத்ராதியருக்கும் ஈஸ்வரனாயும் புருஷோத்தமனாயும் இருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சாவதாரமாய் ஆதி மத்தியாந்தமில்லாதிருக்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ணனை நான் பக்தியால் மன வணக்கத்தோடு நெருங்கப் பெறுவேனாக என்று எண்ணி மனதால் சிந்தித்தார் மகா ஞானி அக்ரூரர். 97ஆம் பகுதி நிறைவடைந்தது.